சட்டத்தை பற்றி பதிவுகள் நிறைய தாக்கல் செய்துள்ளேன். இப்போது குடும்ப நல வழக்குகள் பற்றி இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பற்றி பேச இருக்கிறேன். இது 1955 ஏற்படுத்தப்பட்ட சட்டம். 1967 இது தமிழ்நாடு அசெம்பிளியில் சீர்திருத்த திருமணம் பற்றி பிரிவு 7A ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்த திருமணம் என்பது மாலை மாற்றிக்கொள்வது, மோதிரம் மாற்றிக்கொள்வது, பலர் முன்னிலையில் கையொப்பமிட்டு திருமணம் செய்து கொள்வது. இது பெரும்பாலும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பதிவு திருமணம் செய்வதும் இதில் அடங்கும். ஆனால் சில அலுவலகங்களில், வழக்கறிஞர் அலுவலகங்களிலும் இந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வழக்கறிஞர் அலுவலகத்தில் நடந்தால் அதுவும் பதிவு செய்வதற்கு தற்போது வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த 7A என்பது சீர்திருத்த திருமணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அசெம்பிளியில் 1967 கொண்டு வந்த சட்டம். அடுத்து பிரிவு 8 குடும்ப நல நீதிமன்றம் வழக்கு 1955 பிரிவு 8 எல்லா திருமணங்களையும் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்து முறைப்படி நடக்கும் திருமணங்களை ரெஜிஸ்டர் பதிவு செய்ய வேண்டும் என்று உள்ளது. 9 குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ பிரிந்திருந்தால் அவர்கள் தாக்கல் செய்யும் மனு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்சுகல் ரைட், திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்காக போடப்பட்ட சட்டம். இது கணவனும் தாக்கல் செய்யலாம். மனைவியை பிரிந்திருந்தால், மனைவி கணவனை பிரிந்தால் மனைவியும் தாக்கல் செய்யலாம். இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிரிவு 9 குடும்ப நல நீதிமன்றத்தில் சட்டம் 1955 படி இதை தாக்கல் செய்யலாம். இருவரும் அதற்கு பரிகாரம் கிடைக்கும். அடுத்து 13 படி டைவர்ஸ் 13IA1 என்று நிறைய பிரிவுகளில் உள்ளது. அதை வரிசையாக கொடுக்கிறேன். முதலில் குருவல்டி, கொடுமை செய்தால் தாக்கல் செய்ய வேண்டிய மனு. அடுத்து டெசர்டட், விட்டு சென்று விட்டால் கணவனோ அல்லது மனைவியோ ஒரு ஸ்பவுஸ் ஒன்று சேர்ந்து இல்லாமல் யாரோ ஒருவர் விட்டு சென்றாலும் அவர்கள் விட்டு சென்றவங்க பரிகாரம் தேடுவதற்காக 2 வருடத்துக்கு மேல் ஆயிருந்தால் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். முதலில் இந்த மனுக்கள் அனைத்தும் டைவர்ஸ் தாக்கல் செய்வதற்கு முன்னால் ஓராண்டுகளேனும் ஆகியிருக்க வேண்டும் திருமணம் முடிந்து. அதன் பின்னரே நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கன்வர்ஷன், ஒருவரை தெரியாமல் இன்னொரு மதத்துக்கு மாறியிருந்தால், அப்படி கட்டாயப்படுத்தி மாறினாலோ அவர் இஷ்டப்பட்டு மாறினாலோ அந்த காரணத்தை காட்டி குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். இதே பிரிவு 13 கீழ் அது சட்டப்படி செல்லத்தக்கதாகும். அடுத்து அன்சவுண்டு மைண்டு, மனநிலை சரியில்லாதவர்கள், ஒரே மனநிலை இல்லாதவர்கள் பற்றி டைவர்ஸ் போடலாம். அதுவும் பிரிவு 13 தான் வருகிறது. அடுத்து மென்டலி டிஸார்டர், மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது மென்டலி டிஸார்டர் மனநிலை பாதித்தவர்கள், அவர்கள் எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யலாம். அது பிறகு சைக்கோபெட்டிக் ஆர்டர், அதாவது சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அதையே எடுத்து வழக்கு தாக்கல் செய்யலாம். அடுத்தது அப்நார்மலி அக்ரெசிவ் சீரியஸ்லி இரஸ்பான்சிபிள் கான்டக்ட், அப்நார்மலி அதாவது நிலைமைக்கு மேல் கடுமையான நிலையில் உள்ள அக்ரெசிவ், கோபமாகவும் சீரியஸாகவும் இருந்தால் அவர்களுக்கு எதிராக, அந்த மனநிலை உள்ளவர்களுக்கு எதிராக டைவர்ஸை தாக்கல் செய்யலாம். அடுத்து விர்லண்ட் இன்க்யூரபிள் டிசீசஸ், லெப்ரசிஸ், மிகவும் கடுமையான லெப்ரசி தொழுநோய் உள்ளவர்களுக்கு எதிராகவும் இந்த இன்க்யூரபிள், குணப்படுத்த முடியாத தொழுநோய் உள்ளவர்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். அடுத்து சஃபரிங் ஃப்ரம் வீனரல் டிசீசஸ், இருக்க முடியாத நோய்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். அடுத்து 7 ஆண்டுகள் கணவனை விட்டு மனைவியோ அல்லது மனைவியை விட்டு கணவனோ பிரிந்திருந்தால் நேரடியாகவே அவர்கள் மனமுறிவு பெற்றவர்களாக காட்டப்பட்டு அல்லது தலைமறைவானவர்கள் அல்லது இறந்து விட்டவராக கருதப்பட்டு
மனமுறை தாக்கல் செய்யலாம். இந்த வழக்கின் கீழ் 1958 குடும்ப நல நீதிமன்றத்தின் கீழ் இந்த வழக்குகளை தாக்கல் செய்யலாம். இதில் உள்ள அடுத்த பிரிவுகள் பற்றியும் அடுத்த பரிகாரங்கள் பற்றியும் அடுத்த பதிவில் தாக்கல் செய்கிறேன்.